உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது ரோட்டிக்ஸின் நூல்முகம் பகுதி. படைப்பாளர்களையும் அவர்தம் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும் இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம். ரோட்டிக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் ஊடாக எம்மையும் வலுப்படுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது நூல்முக பகுதி. இன்றைய நூல்முக பகுதியில் தமிழ் மொழியாகிய என்னுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மலரும் அரும்புகள் என்ற சிறுவர் பாடல் நூல் பற்றிய விமர்சனம் இதில் குறிப்பிடுகின்றேன். இந்த நூலானது இன்றைய தலைமுறை எதிர்கால தலைமுறைக்கு கடத்தி செல்லக்கூடிய ஒரு சிறு சிறு பாடல்களுக்கு ஊடான நல்ல விடயங்கள் இதில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நூல் இந்த சிறுவர்களின் எதிர்கால நலன் கருதியே இந்த நூல் நான் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது இன்றைய சூழலில் குழந்தை வளர்ப்பு என்பது மிகவும் மருவியே காணப்படுகின்றது. அதாவது ஆரோக்கியமான சூழல் இன்றைய சூழலாக இல்லை என்பதனால் அந்த குழந்தைகளுக்கு சிறுவர் பாடல்கள் மூலம், அதாவது வாசிப்பு திறனை ஏற்படுத்தி அந்த நூல்கள் ஊடாக நல்ல விடயங்களை பகிர்ந்து செல்ல வேண்டும் என்பதே இந்த நூலுக்கான ஒரு செயற்பாடாக அமைகின்றது. அதனால் மலரும் அரும்பு உலகம் என்று நான் இந்த நூலுக்கான பெயரையும் பதிவு செய்திருக்கின்றேன். இந்த அட்டைப்படம், அதாவது பின்னட்டை படத்தில் உள்ள வாழ்த்துரை என்பது ஒரு சிறுவன் இந்த நூலுக்கான வாழ்த்துறையை எழுதியிருக்கின்றார். அது ஒரு பெருமதியான விடயமாக நான் நோக்குகின்றேன். அவர் வளர்ந்து ஒரு எழுத்தாளனாக வரக்கூடிய வாய்ப்பு கூட அமையலாம் என்ற ஒரு எண்ணப்பாடும் எனக்குள் உள்ளது. அதே போன்று இந்த சிறுவர் நூலுக்கான வாழ்த்துறைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சிறுவர் நூலுக்கான வாழ்த்துறைகளை பிரதேச செயலகத்தின் செயலாளர், பிரதேச செயலகத்தின் கலாச்சார உத்தியோகத்தர் மற்றும் எழுத்தாளர்களான உடுவிலூர் கலாமா ஜோ பிரச்சி சகோதரர் எழுதியுள்ளார். மிகவும் காத்திரமான ஒரு வாழ்த்துறைகளையே அவர்கள் இதில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதே போன்று இந்த நூலுக்கான நூல் தொடக்கம் இறைவணக்கத்தோடு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதற்கு பின்னரான இந்த நூலில் 20 பாடல்கள் அமைந்துள்ளது. 20 பாடல்களும் 4 பந்திகள் இல்லை என்றால் 3 பந்திகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. எங்கள் வீட்டு நாய், அறிவரி, அதே போன்று முயலும் மாமையும். இதுல முயலும் மாமையும் நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய சிறு பிராயங்களில் பார்த்த முயலும் ஆமையும் வேறு, இந்த நூலில் காணப்படுகின்ற முயலும் ஆமையும் வேறு. அதாவது அந்த நேரங்களில் நாங்கள் படித்தது போட்டி, முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள போட்டி. இங்கே முயலுக்கும் ஆமைக்கும் போட்டியாக இருக்கலாம். ஆனால் இந்த முயலுடையதும் ஆமையுடைய சிந்தனையும் வேறாக அமைகின்றது. அதாவது முயலும் ஆமையும் போட்டியில் கலந்து கொள்கின்றது. ஆனால் முயல் தாமதித்து வருவதனால் ஆமை முயலிடம் போட்டி முடிவடைந்த பின்னர் கேட்கிறது, ஏன் முயல் போட்டியில தோல்வியை சந்திச்சா என்று கேட்கும் போது முயல் சொல்லுது, வீதி பாதுகாப்ப கருத்துல கொள்ளாமல் பயணம் செய்த உம்மை பாதுகாக்கிறதுக்காக நான் வீதியில அவதானமாக பார்த்து உம்மா கூட்டிக் கொண்டு வந்த நான், அதனாலதான் நான் தாமதமா வந்த நான். அப்ப வெற்றி அடைகிறது நமக்கு விருப்பம் இல்லையான்றத ஆம கேட்கும் போது வெற்றியும் தோல்வியும் நமக்கு சமனானது என்ற விடயத்தையும் அங்க சொல்லுது. அதுல மனிதர்களுடைய வேகத்தால்தான் நான் அச்சம் கொண்டேன் என்றத சொல்லுது. ஆம சொல்லுது, என்னை பற்றி பயப்பட தேவையில்லை. அப்ப அங்க எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்படுது. ஒரு மனிதனை பாதுகாக்கிற விஷயம், அவங்க மேல இருக்கிற அக்கறை, அன்பு, மற்றது மனிதர்களுடைய வேகம், இப்படி பலவாறான விடயங்களை அந்த இடத்துல சொல்லுது. அப்படி எல்லா பாடல்களும் ஒவ்வொரு விடயத்தை குறிப்பிடுது. அதே மாதிரி நிலா பாட்டு, நாங்கள் நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா என்று நாங்கள் அந்த பாடலை படிச்சிருப்போம். ஆனால் நிலாவுக்கும் சிறுவர்களுக்குமான உரையாடல் அங்க நிகழ்றதாவும்
உனக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நிலாச்சோறு சாப்பிட வேகமாவா நிலாண்டு சிறுவர்கள் அழைக்கும் போது நிலவு தன் வருகையின் தோற்றப்பாடையும் தன் வருகையின் போது சந்திச்ச ஒவ்வொரு விடயங்களையும் சிறுவர்களுக்கு அழகாக சொல்லும் போது அந்த எதிர்காலத்துல வந்து இவ்வாறான பாதிப்புகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த விடயங்களை செய்யுங்க என்று அந்த நிலவு சிறுவர்களுக்கு சொல்றதாக இந்த பாடல் அமையுது. அதே போன்று நல்லொழுக்கம் பற்றி அது எல்லா இடங்கள்லயும் கூறப்படுறது. நல்லொழுக்கம் பற்றி இங்க கூறப்படுது. தமிழ் மாதங்கள் பாடலாக வருது. அங்கால கொக்கரக்கோ கோழி என்றது கோழியும் சிறுவனும் அதுல வரியினம். கோழியும் சிறுவனும் அந்த பாடல்ல வரும்போது அந்த சிறுவனுக்கும் கோழிக்கும் உள்ள ஒற்றுமையையும் அந்த கோழியின் முட்டைய பாம்பு உண்றத அது ஏன் நிகழ்ந்ததுன்ற விடயத்தையும் இந்த பாடல் கூறுது. அது யாருடைய தவறு, கோழிய இந்த முட்டையை பாதுகாக்க தவறியது யார், அதனால் என்ன இழப்பு, இப்படியான விஷயத்த அந்த பாடல் அழகா சொல்லுது. அதே போல வந்து பட்டாம்பூச்சி என்ற பாடலும் ஒரு அழகான செய்தியை கூறுது. மாலை நேர விளையாட்டுன்ற ஒரு தலைப்பிலான பாடல். அந்த பாடல் வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா, நாங்கள் கடந்த காலங்கள்ல விளையாட்டு சார்ந்து தம்பி விளையாடுவோம்பா, மாலை நேரம் ஆகுது படிக்க வேணும், விளக்கரிக்க வேணும், அப்படியான விஷயங்களை விளையாட்டை மட்டும் இதுல மையமாக குறிப்பிட்டு அந்த விளையாட்டு நேரங்கள்ல அந்த சூழல்ல சிறுவர்கள் அங்க உள்ள சிறுவர்களின் பெற்றோர்கள் ஒற்றுமையாக சேர்றது, அந்த சிறுவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது, அந்த விளையாட்டு முடிகிற நேரத்துல வந்து அவர்களுக்கு சிற்றுண்டி தேநீர் பரிமாறப்படுறது, அதுல அவங்களோட ஒற்றுமையை காட்டுறது, இப்படியான விஷயங்களை இந்த பாடல் குறிப்பிடுது. அதே போல வந்து எங்கள் வீட்டு பூனை என்றதுல வந்து எல்லாருமே நாங்கள் பார்த்திருப்போம். பூனை பால் களவெடுத்து குடிக்கிறவர் தான் நாங்களாம் படிச்சிருப்போம். ஆனா இந்த புத்தகத்துல வர பூனைக்குட்டி அப்படி இல்லை. இந்த இடத்துல வர பூனைக்கு நாங்கள் நிறைவா சாப்பாட்டை வச்சால் களவெடுக்காது என்றத அங்க கூறுற ஒரு விடயமாக காணப்படுது. அதே மாதிரி தான் களவு மனிதனாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் களவெடுக்கிறதுனால் அவங்களோட தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தால் மட்டும்தான் களவு எடுப்பார்கள். அப்ப அதால இந்த பூனைக்கு நிறைவான உணவை கொடுக்கறதால அடுப்படியில் இருக்கிற பாலை எப்பவுமே தட்டி குடிக்காது. ஆனால் இந்த பூனைக்கு நிறைவா சாப்பாடு வைக்கிறபடியா இந்த பூனை என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா இரவு நேரங்கள்ல எலி வந்து சேதப்படுத்தாத அளவு எலிய கொள்ளுது. எலிய கொண்டு அங்க உள்ள உடைமைகளை பாதுகாக்குது என்ற ஒரு விடயத்தை இந்த பூனைக்குட்டி கதையில இருந்து பாட்டுல இருந்து நாங்க கூறுறோம். எறும்பு போல் முயற்சி வேண்டும் என்ற ஒரு பாட்டு இருக்குது. அடுத்தது எனது இலக்கு ஏனென்றால் இலக்கு என்றது வளர்ந்து வர சிறுவர்களுக்கு கட்டாயம் தேவை. என்றால் வளர்ந்த சிறுவர்களை நாங்கள் பார்க்கிறோம், அவைக்கு வந்து எவ்வளவு சவால் ஏற்படுது என்று சொல்லி சாதாரணமாக உயர்தரத்துல கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் என்ன இலக்கோட அந்த கல்வியை தொடர்றோம், கல்வி முடிய நான் என்ன இலக்குக்கு செல்ல போறேன்ற கேள்வி கூட அங்க அமையுது. ஆக உண்மையாகவே எங்களோட சமூகத்துல வந்து படித்த அந்த இலக்குகளை அடைஞ்ச மருத்துவராகவோ அல்லது சட்டத்தரணியாகவோ இல்லைன்னு சொன்னா உயர்ந்த பதவிகள்ல கல்வி முறையை முடிச்சிருக்கிறவர்கள் குழந்தைகள் தான் அந்த உயர்ந்த இலக்குகளை அடைகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக வெற்ற தப்புலதான் அந்த குழந்தைகள் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போற சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் அநேகமான மாணவர்கள் இந்த இலக்க தெரிவு செய்யறன்ற இது இல்லாத ஒரு பட்சத்துல இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இலக்கு தொடர்பா இந்த சின்ன வயசுல இருந்தே சொல்லணும்ன்றதுக்காக அந்த இலக்கு தொடர்பான பாடலையும் கொடுத்து அந்த இலக்கை அடைஞ்சு அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற விடயத்தையும் இந்த பாடல கொடுத்திருக்கு. அதே போல வீதி விபத்துன்றது கண்டிப்பாக நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல இருந்தே நாங்கள் சொல்லி கொடுக்கல வந்து வீதி விபத்து சார்ந்த விடயங்களை சொல்லிக்கல அவர்கள் வளர்ந்து அந்த தவறுகள்ல இருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு கருத்து எனக்குள்ள இருக்குது. அதே போல எங்கள் வீட்டு தோட்டம்
தோட்டம் வந்து சாதாரணமாக நாங்கள் 2009 முன்னுக்கு இயற்கையான உரங்கள் மூலமாகத்தான் எங்களோட வீட்டு தோட்டங்களை நாங்கள் செய்து வந்திருப்போம். ஆனா இன்று வந்து எல்லாமே வந்து ஒரு கலப்படமான ஒரு செயற்கை உரங்களை கொண்ட ஒரு பயிற்சிய முறையில் தான் நீங்க காணப்படும். இது வந்து எங்களோட வளர்ந்து வர தலைமுறையாக இருக்கட்டும், நாங்களாக இருக்கட்டும் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். அந்த வகையில வந்து இந்த எங்கள் வீட்டு தோட்டத்துல வந்து இந்த இயற்கை உரத்தை எப்படி உருவாக்கி அதுல உள்ள பயிர்களை நாங்கள் வளர்க்கிறதுன்றது இந்த பாடல்ல கொடுத்திருக்கு. அது மாதிரி சிறுவர் எங்கள் வகுப்பறை என்று சொல்லி வகுப்பறை சுத்தத்தையும் அங்க உள்ள ஒற்றுமையையும் கொடுத்திருக்கு. அது மாதிரி பனைமரம், இந்த பனைமரம்ன்றது இப்ப இனி வார காலங்கள்ல மருவி போற வாய்ப்பு கூட வரலாம் என்ற ஒரு அச்சமும் எங்களுக்கு நிலவுது. என்னன்னு சொன்னா பனை வந்து எங்களுடைய சொத்து. ஆனா அது வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு அது இந்த தரப்பு இப்பவே பணம் பாத்தி போடுறது, பனாட்டோடியல் இப்படியான விஷயங்கள் எல்லாம் குறைவடைஞ்சோன்னு போகுது. அப்ப அதால வந்து இந்த சின்ன பிள்ளைகள் இதை படிக்க இதை தேடலோட பாக்க இங்க அந்த மாற்றம் நிகழும். இந்த குரங்கும் கிளியும் நாங்கள் வீட்டுல வந்து குரங்கையும் கிளியையும் வளர்க்கிறோம் எங்கட சந்தோஷத்துக்காக வளர்க்கறதால அவங்களோட சுதந்திரம் பறிக்கப்படுது. உண்மையாகவே அவர்கள் வாயில்லா பிராணியாக இருந்தாலும் அவங்க சுதந்திரமாக பிறந்து சுதந்திரமாக உணவுண்டு கூடி மகிழ்ந்து எங்களை மாதிரி உறவுகளோட வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஜீவன்கள் தனிமரமாக எங்களுடைய சந்தோஷத்துக்காக அடைக்கப்பட்டு அவர்கள் வலியோட இருக்கிற சம்பவத்தை அங்க உணர்த்தி இந்த பாடல் வெளிப்படுது. இந்த 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 குரங்கும் கிளியும் என்ற பாடலோட இந்த புத்தகத்துல உள்ள பாடல் நிறைவடையுது. இது மிகவும் மாணவர்களுக்கு பெறுமதியானது, வளர்ந்து வர சிறுவர்களுக்கு பெறுமதியானது. எனவே இந்த நூல்கள் வாசிப்பு திறனை வளர்க்க வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த நூல் படைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் இதனை படித்து இதில் உள்ள விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன்.